Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீங்கெல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரவழைச்சது படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே இதை பத்தி பேசினா, இன்னைக்கு மே 17 உள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள். அந்த போராளிகள் அனைவருக்கும், தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கோரிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு. நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் சரணா, அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான ஒரு மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இதை செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் புது ப்ரொடியூசர். எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்பதான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனா புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய கிரேன் கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு அது படம் எடுக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொகேஷனுக்கு போனா. அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிக்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிரேனை தூக்கி. என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்கிற தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தியேட்டர்லயும் சத்தியம் தியேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா நடிகர்கள் என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறாரு. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வாயில வடை சுடுற கதை இல்லை, இது விஷுவலா வடை சுடுற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் பாடி பில்டர் இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டை கட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு. அவரு இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் ரொம்ப அவர் எனக்கு நம்ம புரியவான எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிருப்பார். எல்லாம் அப்ப விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லா படத்துலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பரா என்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி கும்பிடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில நடிக்கையிலேயே நான் இதே வெயிட் தான். ஆனா இந்த கட்டப்பாறை அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்ப பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, மே 14 கார்ட்டூனா பண்றாங்க. கட்டப்பா இன்னும் மசாலா எல்லாம் அதிகமாகி போச்சு. அதுல அவன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வஸ்டர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாங்கள. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க் இது மாதிரி ஒரு பிரான்சைஸ் ஆயிடும். அந்த பிரான்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கையில அந்த மன்னர் ஆட்சி எல்லாம் போய் அங்க பொது உடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அதுல இவனும் போவான். போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த RFC ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடும். உதய் சார் இப்போ 70 போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டயே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி, அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருகிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வாழும் இனமே தமிழ் இனம் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ் ஆக்ஷன் பிலிம்ஸ். இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாதமா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க. அது ஒரு தனி பிசினஸா அங்க இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியா விமர்சனம் எழுதி, இல்லை நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போதான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போதுதான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவா இருந்தா போதும். ஏதோ நாங்க செலவு பண்ணி நடிச்சுட்டோம், நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால உங்க மனசுக்கு தெளிவாப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சுங்களையே அது பொய்யின் ஆகி போதில்ல. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்துல 2 ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்து அந்த கால KS கோபாலகிருஷ்ணன் சாரு, வி சேகர் சார் படம் எல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் CG ஒர்க் பண்ணவர், அந்த AI ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் தலம் எம்ஜிஆர் காலத்துல, நடிகர் தலம் சிவாஜி சார் காலத்துல 75% கதை, 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்க காலத்துல நானு விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க, பி வாசு, மணிவண்ணன் எல்லாம் வந்து கரை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போதுதான்
ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அதை முறியடிச்சிட்டோமே. ராஜமௌலி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதுல இப்படிதான் இருக்கு, குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. இதை நீங்க பெரிய சக்சஸ் பண்ணி இது ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணி, இதுல என் கேரக்டர் பேர் விசும்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷனா வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியில இருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்ச ஒரு கேரக்டர், அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிடும். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசும்பன், அதுவும் விசும்பன் தானே பேரு, அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.